Hi all, welcome to Demystifying Markets. So this is for tomorrow's analysis, நாளையோட analysis, September 13th கான Nifty, Bank Nifty and Fin Nifty based on market profile learning. Market profile is the base for this channel. Market profile base வச்சுதான் everyday live trading session around 10 o'clock in the morning we are conducting index and stock analysis. So based on market profile. So market profile வந்து ரொம்ப structured and organized way of training வந்து உங்களுக்கு கத்துக்கணும். I mean நீங்க வந்து market profile வந்து in-depth analyze பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா kindly contact the WhatsApp number. So the next batch is going to start. So நிறைய concepts இருக்கு market profile and there are lot of concepts and every concept is equally potential. So ஒண்ணுமே market profile it is a hidden information and இன்னிக்கும் பாத்தீங்கன்னா கிளியரான நம்மளுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இண்டெக்ஸ்ல. ஸோ அந்த இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையுமே சோஃபார் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா லெவல்ஸுமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்தவரையுமே கற்றுக்கணும். ஐ மீன் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைல் அனாலிசிஸ் பண்ணணும், இன்டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ த நெக்ஸ்ட் பேட்ச் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அண்ட் ரிமைனிங் ஃபீட்பேக்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் ஃபியூ ஃபீட்பேக்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ த கம்ப்ளீட்டட் பேட்சோட ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நேத்தோட பிஓசிக்கு கீழே. அண்ட் 2 நாளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஓசி வந்து சேம் பிளேஸ்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 2500. ஸோ நம்ம சோஃபார் டிஸ்கஸ் பண்ண லெவல் நிஃப்டியை பொறுத்தவரையுமே நம்ம வந்து மெனி டைம்ஸ் இன் வீடியோவில் நம்ம வந்து யூடியூப் வீடியோஸில் வந்து ரெஃபர் பண்ண லெவலாக இருக்கட்டும், லைவ்ல நிறையா பேசின ஒரு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000க்கு அப்புறம் வந்து 25,100. ஏன்னா அந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 25,100லேருந்து தான் சிங்கிள் பிரிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து சோஃபார் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேசுகிறோம், ஒரு சப்போர்ட் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பேசுகிறோம்னா இட் இஸ் ஃப்ரம் டேட்டா. ஒரு டேட்டாவால் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட், டேட்டாவால் ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்ட் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து அதில் இட்ஸ் அ ரெகுலராக நம்ம அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லெவல். ஸோ 2500 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேசின லெவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மார்க்கெட் வந்து அந்த இடத்த பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் பீரியடுக்கு அப்புறம் ஸ்மால் ஐபி பில் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் பேலன்ஸ் பீரியடுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நிஃப்டியை பொறுத்தவரையுமே நல்ல ஒரு சிங்கிள் பிரிண்ட் பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் லேட் ஸ்பைக்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 25,100லேருந்து ஐ மீன் 25,100 ஜோன் 25,130லேருந்து 25,300 வரையுமே சிங்கிள் பிரிண்ட்ஸ் அண்ட் லேட் ஸ்பைக்கும் நிஃப்டி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 25,300க்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எந்த இடத்துல வந்து அவங்க க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300க்கு மேலே கொடுத்துருக்காங்க. பட் இந்த பீபாக் வந்து எவ்வளோ அழகாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் ஹவு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஹெல்ப்ஸ். ஒரு விஷயமும் மார்க்கெட் ப்ரொஃபைல் இட் இஸ் அ ஹிடன் இன்ஃபர்மேஷன் அண்ட் எவ்ரி டைம் நம்ம சொல்கிற மாதிரி இட்ஸ் அ டாட் ஜாயினிங். ஸோ இந்த பீபாக் வந்து என்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 3rd of September. ஸோ அன்னைக்கு கிரியேட் பண்ண ஒரு பீபாக் வந்து ரிமைனிங் டேஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. பிளஸ் மார்க்கெட் இன்னைக்கு பர்ஃபெக்டாக வந்து க்ளோசிங் கொடுத்த இடமும் பார்த்தீங்கன்னா 25,300 ஜோனுக்கு மேலே. அண்ட் வால்யூமும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. வால்யூம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அ லெவல் ஆஃப் 25,300 above. ஸோ பர்ஃபெக்டாக அந்த பீபாக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் இஸ் அ பர்பஸ். அந்த பீபாக் கிரியேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்காக நான் இந்த பர்பஸ் தான். ஒரு பீபாக்கும் இட் வேரிஸ் அகெயின். ஒரு பீபாக்கும் பிஓசியும் ஃபியூ டேஸ்க்காக இருக்கலாம், இன்ட்ராடேக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து க்ளோஸ் கொடுத்த இடமும் பார்த்தீங்கன்னா 25,300 above zone. ஸோ இன்கேஸ் நிஃப்டி நாளைக்கு வந்து பீபாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி இன்னைக்கு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க அட் த லெவல் ஆஃப் 25,050. இங்கேருந்து வராங்க அப்படின்னா பிகாஸ் நீங்கள் இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். லாஸ்ட் 3 நாளும் பிஓசி அண்ட் பீபாக் வந்து ஒரு சேம் ரேஞ்சில் தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி 25,050லேருந்து 25,100 அந்த ரேஞ்ச்குள்ளே தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அகெயின்
மார்க்கெட் வந்து 25,050லேருந்து மேலே வராங்க, ஐ மீன் இந்த ஜோன்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா the important resistance in nifty பொறுத்தவரையுமே 25,300 அபவுக்கு மேல ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். பிகாஸ் இந்த இடத்துல தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸும் ஆயிருக்காங்க அண்ட் ப்ரீவியஸ் டேவோட பீபாக்கும் நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோனா இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேவும் நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் மார்க்கெட் தான். நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 2 நாளுமே ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இந்த 2 நாளுமே ஐபி எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணலை, விச் இஸ் 25,300 to 400 அந்த ஜோனை வந்து கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன். இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா 25,400 ஜோன் பர்ஃபெக்டாக ரிஜெக்ஷன் ஜோன் இன் நிஃப்டி. அண்ட் நிஃப்டி அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக கீழே வந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் வரும்போதும் மார்க்கெட் இன்னிக்கும் அந்த இடத்த அக்செப்ட் பண்ணலை. ஸோ மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா 25,300 கிட்ட தான் நடந்திருக்கு, 400 கிட்ட இல்லை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா 25,400 அந்த ஜோனுக்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் இன் நிஃப்டி கண்டிப்பாக தேவை. அண்ட் இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங், ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இன் நிஃப்டி அபவுட் 25,400. So 25,300 and 25,400 as well. 400 to 450 anywhere இந்த ரிஜெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ above this level கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். அண்ட் பேஸ்ட் ஆன் அக்செப்டன்ஸ் நம்ம வந்து லைவ்லியும் இண்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையுமே அப்சைட் இஸ் கிளியர்லி அக்செப்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 25,400 to 450 ஜோனுக்கு மேலே வேணும். ஸோ ஆன் டவுன் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ஆன் டவுன் சைட் வராங்க அப்படின்னா சிங்கிள் பிரிண்ட்ஸ் அண்ட் லேட் ஸ்பைக். ஸோ மார்க்கெட் வந்து லேட் ஸ்பைக் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 25,300 அண்ட் 25,100ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட். ஸோ பையிங் சிங்கிள் பிரிண்ட் 100 to 250 வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவேர் மார்க்கெட் இந்த இடத்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொவைடட் நிஃப்டி கீழே வராங்க அப்படின்னா. ஸோ அகெயின் 3 டேஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஓசி அண்ட் பிபாக் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2550 ரேஞ்ச்லேருந்து 2500. ஸோ இந்த கம்ப்ளீட் ஜோன்ல லைக் 2550லேருந்து 25,200 வரையும் நிஃப்டி எனிவேர் கேன் டேக் சப்போர்ட். ஸோ அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இன் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 25,000 to 24,900. பிகாஸ் லாஸ்ட் 2 டேஸ் நம்மளுக்கு வந்து நிஃப்டியோட சப்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 24,900. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 25,000 கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ 25,000 ரேஞ்ச் கிட்ட. ஸோ 25,000 to 24,900 நிஃப்டியை பொறுத்தவரையுமே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஆன் டாப் அண்ட் above 25,450 price acceptance in Nifty. So moving on to Bank Nifty. ஸோ பேங்க் நிஃப்டி அகெயின் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபார் நம்ம வந்து எந்த ஒரு பீபாக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பீபாக் கிரியேட் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ண லெவல் கிட்ட தான் மார்க்கெட் இன்னிக்கும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இன்னிக்கும் பெருசாக அந்த இடத்த வந்து தாண்டி அந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்கல. பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் பேங்க் நிஃப்டி லைக் நிஃப்டி மாதிரியே மார்க்கெட் பிஓசி கிட்ட ஓப்பன் ஆனாங்க, ஸ்மால் ஐபி பிளேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை பிளேஸ் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து ஐ மீன் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க, 51,700 அந்த ஜோனுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைக் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் 3 நாள் ஒரே ரேஞ்சில் தான் பிஓசியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஹிடன் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி பல ஹிடன் இன்ஃபர்மேஷனை மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ எவ்ரிதிங் நம்ம அலைன் பண்ணி டேட்டாவாக வந்து அது ஜாயின் பண்ணி அதுலேருந்து டேட்டா ஃபேக்ட் ஃபைண்டிங் நம்ம பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் வந்து 51,300 to 51,400 அந்த ரேஞ்ச் வந்து பிஓசிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் பர்ஃபெக்டாக பாருங்கள் 51,400 மெனி டைம்ஸ் மார்க்கெட் வந்து அதை ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் எடுத்த லெவல். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல் 51,400. நம்ம பல வாட்டி இந்த லெவலை பற்றி பேசியிருக்கோம். ஸோ மார்க்கெட் அந்த இடத்த வந்து பர்ஃபெக்டாக வந்து ஐ மீன் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த பீபாக்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஹவ் எவ்ரி பீபாக் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி திங் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு எவ்வளோ நாள் முன்னாடி கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத விட எந்த பர்பஸ்க்கு கிரியேட் பண்ணுறாங்க அந்த டேட்டா ஃபைண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட்.
ஸோ 5th of September கிரியேட் பண்ண ஒரு பீபாக்ல தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸை மார்க்கெட் விடலை. ஸோ அதுக்கு மேலே மூவ்மெண்ட் இல்லை. இந்த லேட் ஸ்பைக் கிரியேட் பண்ண டே பார்த்தீங்கன்னா 3rd September. ஸோ அந்த டேல மார்க்கெட் இன்னைக்கும் வந்து அந்த இடத்த வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ 51,900 கிளியர் ரிஜெக்ஷன் ஜோன் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து வராங்க அப்படின்னா தென் 51,800 to 900 பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் இன் பேங்க் நிஃப்டி. இந்த லெவலுக்கு மேலே ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் இஸ் 51,800 and 51,900. இதெல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் கிராசிங் திஸ் லெவல் கண்டிப்பாக 52,000 is a major level because it's a psychological number too. So 52,000 வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 51,900 எதனால இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரைட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 2nd of September இட்ஸ் அ பிஓசி ரிஜெக்ஷன். ஸோ அந்த பிஓசியும் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல ஒரு மாசம் கழிச்சு அந்த பிஓசி வந்து ஆக்ட் ஆகுது ரெசிஸ்டன்ஸா அப்படின்னா ஸோ எவ்ரிதிங் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து இன்ட்ராடேக்கா இருக்கட்டும் அப்கமிங் டேஸ்க்கா இருக்கட்டும் நம்ம சொல்ற மாதிரி ஸோ ஒன்னொன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ 51,900 பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா 2 times பேங்க் நிஃப்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன் September 3rd அன்னைக்கும் இன்னைக்கும் சரி பேங்க் நிஃப்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு level 51,900. On above this level 52,000 and 52,200 as well. So on downside bank nifty varanga appadina then the buying single print from 51,400 ல இருந்து 51,500 first immediate support system ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு and 51,300 because it's a POC second level of minor support. ஸோ கிராசிங் திஸ் லெவல் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 51,000 வரையுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கு பிகாஸ் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஏன்னா லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரியார் டே பார்த்தீங்கன்னா 51,000ல தான் பர்ஃபெக்டாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோன் கிட்ட தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 51,000 ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல தான் பூர் லோவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் 5,900. So these are the important support system and resistance for Bank Nifty. Moving on to Fin Nifty. So Fin Nifty பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல தடவை பேசின ஒரு லெவல் வந்து 23,800. So 700 to 750 and 800. So இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப important because market profile டேட்டாவை வச்சு தான் இந்த லெவல்ஸ் நம்ம வந்து டிரைவ் பண்றோம். ஸோ பர்ஃபெக்டா எங்க வந்து ஸ்டாப் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபின் நிஃப்டியும் அதே மாதிரி நிஃப்டி மாதிரி லாஸ்ட் 3 நாள் ஒரே ரேஞ்ச்ல பிஓசி அண்ட் பிபாக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா அந்த இடத்துல இருந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணி டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜெக்ஷன் எக்ஸாக்ட்லி ஆன் பிஓசி. ஸோ திஸ் ஹவ் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல எல்லாமே பிஓசியில் பர்ஃபெக்டாக எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் பிஓசியும் கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் எல்லா பிஓசியுமே கிரியேட் ஆயிருக்கு 5th of September. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரியார் டைம்ஸ்ல கிரியேட் பண்ண ஒரு லெவலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னா அந்த லெவல்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 23,900. ஸோ 23,900 வரையுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராகவே ஃபின் நிஃப்டிக்கு இருக்கு. இன்கேஸ் ஃபின் நிஃப்டி வந்து மேலே வராங்க அப்படின்னா 23,900 and 24,000 இது வந்து ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஃபார் ஃபின் நிஃப்டி. இன்கேஸ் ஆன் டவுன் சைட் வராங்க அப்படின்னா தென் பையிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க 23,800 to 850 zone. ஸோ இந்த ஜோன்ல எனிவேர் தே கேன் டேக் அ சப்போர்ட். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ப்ரொவைடட் கீழே வராங்க அப்படின்னா 23,700 to 750 நம்ம சோஃபார் நிறைய வாட்டி பேசின ஒரு லெவல் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையுமே அந்த லெவல்லையும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னும் அந்த லெவல் பிரேக் ஆகுது அப்படின்னா தென் இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,600 to 550. 23,600. ஸோ 600 to 650. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த இடம் நம்மளுக்கு பொருள் ஃபங்க்ஷனிங்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பையிங் எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 23,600 லெவல். ஸோ இமீடியட்டான லெவல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் ஆன் பிபாக். ஸோ எல்லாமே இட்ஸ் அ வெல் டிஃபைன் மார்க்கெட் ப்ரொஃபைல பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எல்லாமே இட்ஸ் அ வெல் டிஃபைன் திங். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்டெப்த் ஆஃப் அனாலிசிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல ஹிடன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தென் கைண்ட்லி
contact the number. So the next batch is going to start. And if you really like the analysis, kindly do like, share and subscribe my channel. And thank you so much for watching. நீங்க analyze பண்ணதுக்கு அப்புறம் trade எடுங்க. This is purely for education purpose. Thank you all.